இந்த உலகத்திலேயே வித்தியாசமா நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுன்னா அது ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் தான். நம்ம நாட்டிலேயே இப்பெல்லாம் நியூ இயர்னு வந்துட்டா ட்ரிங்க்ஸ் பப்பு பார்ட்டின்னு தான் பண்றோம். இந்த வருஷத்துக்கு ஒரு ஃபேர்வெல் சொல்லி புது வருஷத்தை சைலண்டா ட்ரோன்ஸை வச்சு எல்இடி லைட் ஏத்தி நல்லா ரம்யமா செலிப்ரேட் பண்றதுன்னு ஸ்காட்லாந்து கண்ட்ரி தான். ஏன் இவங்க மட்டும் டிஃப்ரெண்டா இப்படி செலிப்ரேட் பண்றாங்க? அதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஸ்காட்லாந்து நாட்டு வைக்கிங்ஸ்லாம் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டப்பவே ஒரு வருஷம் முடிகிறத ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க நாட்டுல நியூ இயரை யூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்காண்டினேவியன் வார்த்தை. யூல்ஸ்ன்றது மிட் வின்டர் சீசன் டைம்ல வர்றதுதான் யூல்ஸ் என்று சொல்றது. கிட்டத்தட்ட 400 வருஷமா கிறிஸ்துமஸ் ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் செலிப்ரேட் பண்றது இல்ல. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பேன் பண்ணி தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் கிறிஸ்துமஸ் ஒரு கத்தோலிக் ஃபெஸ்டிவல். 1950க்கு அப்புறம் ஸ்காட்லாந்து மக்கள் கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயரை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை ஒரு ரீயூனியன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறது, அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணாங்க. இந்த நியூ இயர் ஃபங்க்ஷனை ஹாக்மனைஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றாங்க. வீட்டை சுத்தப்படுத்தி நீட்டா வச்சுக்கிறது, 31st நைட்டு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயர்ல வர்க்க கடன் எல்லாத்தையுமே செட்டில் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி பழையன கழித்தல தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம பொங்கலுக்கு முன்னாடி போகி எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி தான் இது அவங்களுக்கு. முக்கியமா இந்த ஹாக்மனைஸ் நைட்ல எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. வர்றவங்க போறவங்கன்னு எல்லாரையுமே அன்பா பாசமா உபசரிப்பாங்க. இதை அவங்க வான வேடிக்கை, டார்ச் லைட் காமிக்கிறது, லைட் பலூன் விடுறதுன்னு இந்த மாதிரி பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் கோவிட்-19 சிச்சுவேஷனால இந்த ஷோவை ஆன்லைன்ல தான் பண்றாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ அதோட அட்வான்ஸ்டு தான் சொல்லணும். இப்ப நம்ம இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி 150 ட்ரோன்ஸ்ல எல்இடி லைட் வச்சு 2020க்கு ஒரு ஃபேர்வெல் சொல்லிட்டு 2021 நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. இத ஏஐ சாஃப்ட்வேர் மூலமா யூஸ் பண்ணி இந்த ஷோ வந்து கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாமே எடின்பர்க் பிளேஸ்ல வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. அது அண்டர் பெல்லின்ற லிமிடெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது 29, 30, 31st இருந்து இந்த 3 நாளுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ a happy new year 2021. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண சந்தோஷத்தோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. விஷ் யூ a happy new year.